கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது சில வருடங்களாகவே அவங்களுக்கு நேரம் அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. கண்டக சனியுடைய தாக்குதல் வேற இப்போது. அதை தவிர ஆறாம் பாவத்தில் ராகு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேது ராசியிலேருந்து பெயர்ந்தது. இந்த கேதுவுடைய தாக்குதல் கொஞ்சம் நஞ்சம் இருந்திருக்காது. அப்போ எந்த திசையில் செய்ய, என்ன பிளான் பண்ணுறோம், என்ன செய்யணும், எதை செய்ய வேண்டாங்கிறதுல குழப்பம் நீடிக்கும். அதெல்லாம் இப்போ தெளிவு பெறக்கூடிய ஒரு நேரத்தில் இப்போ 10ஆம் பாவத்தில் வந்த குரு கண்டிப்பாக சில பிரச்சனைகளை, வேலை செய்யக்கூடிய தொழில் வியாபாரங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாம். எந்தெந்த விஷயங்களில் நல்லது நடக்கும் அப்படின்னா, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் கடனெல்லாம் அடைஞ்சு கொஞ்சம் பொருள் சேர்க்கலாம் அப்படிங்கிற பணம் கையில் தங்கிறது. அந்த மாதிரி நிலைகள்லாம் மாறி கொஞ்சம் பணம் கையில் தங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கடன் பட்டவனுடைய மனசு அவ்வளோ ஒரு கஷ்டம்னா அப்படி ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த காலங்கள் அமையும். ஒட்டுமொத்த கன்னிராசி என்பவர்களுக்குமான பரிகாரம் என்பது தியான பயிற்சி தான். இந்த தியானத்தில் கண்டினியூஸாக தியானம் பண்ணுறதுக்கும் 5 நாள் பண்ணிவிட்டு 3 நாள் பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்கிறதுக்கும் பெருமளவில் வித்தியாசம் இருக்குது. குறைந்தபட்சம் 2 மண்டலம் 96 நாட்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிரத்தையாக செய்யும் பொழுது உங்களுடைய பலன்கள் முழு வீச்சில் 100% இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை வழிபடுவதும் நல்ல பலன்களை தரும்.